இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 1-10 முடிய. இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராயிருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். அன்பிற்குரியவர்களே, ஆயர்களாக, ஆசிரிய பெருமக்களாக இருப்பவர்கள், துறவியர்களாக இருப்பவர்கள், இவர்களெல்லாம் ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த ஆயத்தன்மையை அணிந்து கொள்ள வேண்டும். ஆயத்தன்மையில் என்ன இருக்கிறது? ஆடுகளுக்கு நல்ல மேய்ச்சலை கொடுக்க வேண்டும், அன்பு காட்டணும், பங்கு ஜனங்களுக்கு அன்பு காட்டணும், பள்ளியில் இருக்கிறவங்களுக்கு அன்பு காட்டணும். நம்ம நிர்வாகி இல்லை, நிர்வாகம் செய்கிறோம் இல்லையா, வயிற்று பழப்புக்கு அது தொடக்கத்தில் வெள்ளைக்கார சாமியாருங்க சிஸ்டருங்க ஸ்கூல் ஆரம்பித்தாங்கன்னா அது இட்ஸ் அன் என்ட்ரி பாயிண்ட் ஃபார் அவர் மிஷன். கிறிஸ்தவ வழியை எல்லாருக்கும் அறிவிப்பதற்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட். அன்பின் மிகுதியினால இப்போ காசை மிகுதியாக பெறுவதற்கு. அப்போ ஆயத்தன்மை எங்க இருக்கு? ஆயத்தன்மை எங்க இருக்கு? குவாலிட்டி எஜுகேஷன், அதுவா நம்முடைய இலக்கு? நல்ல குடிமகன் உருவாக்குவது, நல்ல மனிதத்தை வெளிப்படுத்துவது, அவர்களில் இருக்கிற கடவுளுடைய பிரசன்ஸை வெளிப்படுத்துவது, அதற்குத்தான் நம்முடைய வேலையாக இருக்க வேண்டும். நம்முடைய வேலை அதில் இல்லை என்றால் நாம் அனைவரும் திருடர்கள், கொள்ளையர்கள், வாயில் வழியாக நுழையவில்லை, இயேசுவின் வழியாக நுழையவில்லை. அவர்தான் வாயில். நம்முடைய விருப்பத்திற்கு இடையில ஒரு கதவு, ஒரு ஜன்னல் போட்டு அதன் வழியா நுழைகிறோம். நான் சொல்றது கஷ்டமா இருந்தாலும் நினைச்சு பார்ப்போம், நினைச்சு பார்க்கணும். We are called to be the servants of Christ. We have to serve the people amidst this society. Serve. என்ன சர்வ் பண்ணணும்? அன்பை சர்வ் பண்ணணும், ஆறுதலை சர்வ் பண்ணணும், ஆதரவை சர்வ் பண்ணணும், அரவணைப்பை சர்வ் பண்ணணும். இவைகள் நம்மிடம் இருக்கிறதா? இருந்தால் மகிழ்ச்சி, இருந்தால் மகிழ்ச்சி. அது கடவுள் விரும்புவது, அது சரியான பாதையில் செல்லுகின்ற மனிதர்களுடைய வெளிப்பாடு. எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம்மை போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் உம்முடைய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற இந்த உண்மை எங்களுக்கு சுடுகிறது, எங்களை சுடுகிறது. நாங்கள் மேன்மேலும் திருந்திக் கொள்வதற்கு எங்களை அழைக்கிறது. மனம் மாறியவர்களுக்கேற்ற செயல்களை செய்வதற்கு எங்களை ஊக்குவிக்கிறது. அதே சமயத்தில் இந்த வார்த்தைகள் எங்களில் கோபத்தை ஏற்படுத்துகிறது. எங்கள் மேல் கோபத்தை ஏற்படுத்த வேண்டுமே ஆண்டவரே, வரமாக கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.